கடமைய செய்யற அதிகாரிய கூட மிரட்டுற கமிஷன் மாடல் அரசு. சென்னை புரசைவாக்கம் பகுதியில மெட்ரோ வாட்டர் இணைப்பு பெற்ற குடியிருப்பாளர்களிடம் கிட்ட இருந்து லஞ்சம் வராததால உதவி பொறியாளர்களுக்கு திமுக வட்ட செயலாளர்கள் 2 பேரு பகிரங்கமா மிரட்டல் விடுக்கிற வீடியோ இப்போ அதிர்ச்சி அளிக்கிற விதமா இருக்கு. அதுலயும் முக்கியமா வேலைய காப்பாத்திக்கணும்னா இணைப்ப உடனடியா துண்டிக்கணும்னு அரசு பணியாளரை மிரட்டுறதும் ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. மந்திரி விட்டணும், நோண்ட விட்டணும், உங்களை மெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். நான் ரங்கநாதன் பேசுறேன். சுந்தரம் லேன்ல ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன், ஒரு மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க ஏ கிட்ட பேச்சு பண்றாங்க. எந்த அடிப்படையில் லைன் கொடுக்குறீங்க? 10 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருக்கிறது. சரி, எப்போனா பண்ணுங்க. நான் எனக்கு தெரியாதா? நான் தான் லைன் தான் நான் சுத்தி நிக்கிறேன். நானே கொஞ்சம் வேலையை நிறுத்த சொல்லுங்க. பாத்துங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க. வேணாம், இதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க. நாளைக்கு எங்களை 2 லெட்டர் பல்ல வச்சா நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுங்க. என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிறீங்க? இப்போ ஆர்டரே இல்லை, என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க? நான் கேட்குறேன், நீ புதுசாக வந்துட்டு உங்களுக்கு யார் சார் அவ்வளோ தைரியம் கொடுத்துட்டு? கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுறீங்களா? எப்படி அது மயில லைனே விட்டு அவங்க ரொம்ப மந்திரி விட்டணும், நோண்ட விட்டணும், உங்களை நான் பொருண்டா மெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். ஒரு பக்கம் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்யாம கோபாலபுரத்தோட புகழ மட்டும் பாடுற திமுக அமைச்சர்கள், இன்னொரு பக்கம் தன்னோட கடமைய சரிவர செய்யற அரசு பணியாளர்களை அச்சுறுத்தி பணிய நிறுத்தி லஞ்சம் கமிஷன்னு மக்களோட பணத்தை ஒட்டுண்ணியா உறிஞ்ச திட்டம் போடுற திமுக உடன்பிறப்புகள், இப்படி ஓரணியில திரண்டு தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற திமுகவினர் எல்லாருமே நமக்கு ஆபத்தானவங்க தான்.